விசிக மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சப்பவே அரசியல் களத்துல ஒரே பரபரப்பா தான் இருந்துச்சு. இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடே நடக்க போது. மாநாட்டுல என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க, திருமாவளவனின் அட்டாக் யார நோக்கி இருக்கும் என்பதெல்லாம் அடுத்தடுத்து எழுற கேள்வியா தான் இருக்கு. இதே மாதிரி தமிழக அளவுல நடக்கிற முக்கிய செய்திகளோட ரிப்போர்ட் தமிழ்நாடு தொகுப்பை பார்க்கலாம். ஐந்தாவது முறையாக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு முதல் அமைச்சரவை கூட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காலை 11 மணியளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று நடைபெறுகிறது. விசிகவின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு கட்சிகளின் முக்கிய பெண் தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றுகின்றனர். இதற்காக 40 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 1 லட்சம் பெண்கள் பங்கேற்கும் வகையில் அடிப்படை வசதிகளோடு பிரம்மாண்டமான மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே தலைவர்களின் கட்சோட், மாநாட்டு நிகழ்வைக்கான பிரம்மாண்ட LED திரைகள் மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பு வாசகங்கள் அடங்கிய பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளன. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம், கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை சமர்ப்பித்து குடிநீர் விநியோகம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்து மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பு குறித்து விவாதிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் 75 மரக்கன்றுகள் நடப்பட்டு தூய்மை மற்றும் போதையில்லா இந்தியா என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு உறுதிமொழியும் ஏற்கப்பட உள்ளது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வயிறு வலி காரணமாக சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர்கள் அவரை தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் உடல்நிலை சீரானதும் அமைச்சர் வீடு திரும்புவார் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள பள்ளிகளுக்கும் நேரில் சென்று அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில் தொடர் பயணத்தின் காரணமாக உணவு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. சென்னையில் விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சி காரணமாக 15 விமானங்களின் சேவை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரை மற்றும் தாம்பரம் விமானப்படை தளம் ஆகிய இடங்களில் ஏர்ஷோ ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதன் காரணமாக பகல் 1:45 முதல் 3:15 மணி வரை சென்னை விமான நிலையம் மூடப்படுவதால் இங்கிருந்து புறப்படும் சிங்கப்பூர், டாக்கா, யாழ்ப்பாணம் ஆகிய 3 சர்வதேச விமானங்கள் மற்றும் 12 உள்நாட்டு விமானங்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டது. அதே சமயத்தில் ஒத்திகை நிகழ்ச்சியின் போது வானில் வட்டமிட்டு சாகசம் செய்த விமானங்களை பார்வையாளர்கள் கண்டு களித்தனர். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதன்படி விழுப்புரம் மண்டலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் பே. சின்னக்காமணன், விழுப்புரம் தாலுகா சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலர் கி. மகாமார், திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு தலைமை காவலர் க. கார்த்திக், சேலம் மாவட்ட ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர்கள் கா. சிவா மற்றும் ப. பூமாலை ஆகியோருக்கு 2024ஆம் ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விருது தமிழ்நாடு முதலமைச்சரால் 2025ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த விருதுடன் பரிசுத் தொகையாக 40,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த பயணிகளிடம் நடைபெற்ற சோதனையில் 4986 அரிய வகை ஆமைகள் கைப்பற்றப்பட்டன. கோலாலம்பூரில் இருந்து வந்த பயணியின் உடைமைகளை புலனாய்வு பிரிவு போலீசார் சோதனை செய்தனர். அப்போது 2 அட்டை பெட்டிகளில் 4967 ரெட் ஈஸ்ட் ஸ்ட்ரைடர் ஆமைகளும் 19 ஆல்பினோ ரெட் ஈஸ்ட் ஸ்ட்ரைடர் ஆமைகளும் இருப்பது தெரிய வந்தது. இதனால் அரிய வகை ஆமைகளை பறிமுதல் செய்த போலீசார் அதனை கடத்தி வந்த நபர் மற்றும் பெற இருந்த நபரையும் கைது செய்தனர்.
நிபா வைரஸ் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையான தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் முந்தல் சோதனை சாவடியில் மருத்துவ கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை என்பதால் கண்காணிப்பு பணிகள் மேலும் 15 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லையில் தேனி மாவட்ட சுகாதாரத்துறை 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாகனங்களில் வரும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.